தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அழைத்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து எளிமையாய் இருந்திடு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் இன்று ஒரு சிறந்த துரிய தவத்தை ஏற்றி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி எளிமையாய் இருந்தது சிந்திப்போம். எளிமையின் சிகரமே ஏகாந்த ஞானியே, எந்த சூழலையும் ஏற்கும் இறங்கி வந்த இறைவனே, உன்னை நினைக்கையில் உள்ளம் உருகுதே, உன்னை துதிக்கையில் பக்தி வெள்ளம் பெருகுதே. நம் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைச்சா நம் மனது அப்படி போயிடுது. ஏன்னா எளிமையான எத்தனையோ பேர் எளிமையா இருப்பாங்க. எளிமையின் இன்னொரு திரு உருவம் வேதாத்திரி மகரிஷி. ஆனா நமக்கு தமிழகத்துல பொதுவா எளிமையா யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தலைவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. சில பேருக்கு கர்ம வீரர் காமராஜர் ஞாபகம் வருவாங்க. அவர் பதவியில இருந்தாலும் சரி இல்லாத்தையும் சரி ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அதே மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயாவையும் நினைவு கூறலாம் பாத்தீங்கன்னா. ஆனா ஞானிகளின் வாழ்க்கை எப்பொழுதுமேங்க எளிமையாதான் இருக்கும். நமது தத்துவ ஞானி, மெய்ஞானி, பாமர மக்களின் தலைவன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நமது அருள் தந்தை, அவங்க எதை எடுத்தாலும் பாருங்க, ஸ்கை யோகாவுக்கு மீனிங் என்ன? சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, எளிய முறை பயிற்சி. அங்கேயே வச்சுட்டாரு. எளிய, எல்லாமே வருத்திக்கவே வேண்டாம், சிரமப்படவே வேண்டாம். ஆனா நாமெல்லாம் எளிமை அப்படின்னா ஏழைன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லைங்க. எளிமை மிக எளிதாக வரக்கூடியதுதான். அவர் அப்படிதான் அதை வச்சாரு. அவர் ஒரு எளிய நெசவாளி குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் கூழ் குடிச்சு வளர்ந்திருக்காரு. தோசைக்கு தயிரை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு வளர்ந்திருக்காரு. அந்த பிஞ்சு பாதம் தறி குழியில இறங்கி வேலை பார்த்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் எல்லா விதத்திலும் உயர்வுதான் அடைஞ்சிருக்கிறாரு. வசதியான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பா. இப்ப நமது குரு அறியாமை என்னும் இருளை நீக்கி கொடுத்துட்டாரே. ஏன்னா அவரு தத்துவத்துல அத்வைதத்தையும் யோகத்துல ராஜ யோகத்தையும் இணைத்துதான் இந்த மனவளக்கலையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கு மிக சிறப்பாக இந்த குண்டலினி யோக பயிற்சியை கொடுத்ததுதான் மிக மிக சிறப்பு பாத்தீங்கன்னா. இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசு கடந்து கொதிக்குது. எல்லாருக்கும் அந்த மனம் அமைதி பெற எளிய முறை உடற்பயிற்சி பண்ணுப்பா, உடம்பு நல்லா இருக்கும். எளிய முறை குண்டலினி யோகம் கத்துக்கோ, எளிய முறையில அகத்தாய்வு பண்ணிக்கோ, எளிய முறையில காயகல்ப பயிற்சிகளை கொடுத்துட்டாரு. ஒரு நிமிஷத்துல இன்ஸ்டன்டா எனர்ஜி எடுக்க முடியுது காயகல்பத்துல. எப்படி பாருங்க, இதெல்லாம் அவரது குருவோட சிறப்பு தானே. உலக அமைதிக்காக அவ்வளவு பாடுபட்ட, அவ்வளவு திட்டம்.
எல்லா ஆட்சியும் வேண்டாம். ஒரே ஆட்சி இருந்தா போதும். அவர் எழுதாத புஸ்தகங்கள் இல்ல, கவிதைகள் இல்ல. 1800க்கு மேற்பட்ட கவிதைகள கொடுத்திருக்கிறாரு. 70க்கு மேற்பட்ட புத்தகங்கள எழுதியிருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆசை? உலகம் அமைதியா இருந்தா போதும். அதுக்கு தான் 1958ஆம் ஆண்டுல உலக சமுதாய சேவா சங்கங்கிற அமைப்பையே அவர் ஆரம்பிச்சாங்க பார்த்தா. அவருக்கு ஒரு 92 வயசு பிறந்த நாள் ஆலியார்ல நடக்குது. இப்ப அங்க இருந்தே வந்துட்டாங்க. உலக அமைதி மாநாட்டுக்கு ஐக்கிய நாட்டு சபையில இருந்து பிரதிநிதி ஒருத்தர் நேர்ல வந்து கலந்துகிட்டு, இவர் எழுதின சமாதான திட்டத்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்ப அவரோட கொள்கைய பரப்புறதுக்கு உலகம் முழுக்க பலமுறை சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு இருக்காரு. பாருங்க. ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து, எந்த அளவு முன்னேறி, உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ண விரிவு. அப்ப அவரு ஒரு எளிய முறை அழகான உணவு திட்டத்தையும் குடுத்திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதுவும் எளிய முறை உணவு திட்டம் தான். ஏன்னா அவரு சொல்லுவாரு, காலையில எந்திரிச்ச உடனே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒண்ணு சாப்பிடுங்க. தேங்காய் வச்சுக்கிட்டு. வேலை முடிச்சிடுறீங்க. பகல் சாப்பாடு இருக்குல்ல, விதவிதமா கறி வகைகள், நல்லா காய்கறி, அதோட அரிசி சாதம் சாப்பிடுங்க. மாலை வேளையில அந்த காய்கறி சாப்பிடுங்க. கோதுமை மா கொண்டு செய்யக்கூடிய ஒரு உணவு, ரொட்டி ஏதோ ஒண்ணு சாப்பிடுங்க. பால நல்லா காய்ச்சி இனிப்பு கூட்டி குடிங்க. டீ, காப்பி தேவையில்ல அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது என்ன புஞ்சை தானியம் நன்செய் அப்படின்னா, மழை பெஞ்சு தானியங்கள் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. மழை தண்ணிய நம்பியே சில விவசாயிகள் விவசாயம் பார்ப்பாங்க. அதுதான் புஞ்சை. தண்ணீர் பாய்ச்சுனா நன்சை பயிர். அதனால 2மே நமக்கு தேவை உடம்புக்கு. அப்ப அவரு அழகாவே குடுத்துருக்காரு. காலையில நீ என்னப்பா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறியா? கால கடனெல்லாம் முடிச்சுரு. உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுரு. 5:30 மணிக்கு உட்கார்ந்து ஒரு தவம் பண்ணு. தவம் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த புஞ்சை தானியத்தாலான கஞ்சிய தேங்காவோட சாப்பிட்டுடு அப்படிங்கிறாரு. ஒரு 11:30 மணி அல்லது 12:30 மணிக்குள்ளாக பகல் சாப்பாட்டையும் முடிச்சுக்கோ. அரிசி சாதமோ, காய்கறி, நெய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கோ. ஈவினிங் ஆயிடுச்சா, கோதுமையில செய்ற ரொட்டிய சாப்பிடு. ஏன்னா, அந்த ரொட்டி சாப்பிட்டோம்னா, கொஞ்சம் வயித்துல மீதியாகி நம்ம கொஞ்சம் நெறையா சாப்பிட்டுட்டோம் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு வயித்துல தானே கிடக்கும். அது கெட்டு போகாம இருக்கணும். அந்த மாதிரியான சாப்பாட சாப்பிடு. பழ வகைகள்லாம் நல்லா சாப்பிடு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காஃபி, தேநீர் தான் நரம்புகள தூண்டி உற்சாகப்படுத்தும். எனவே அத தவிர்த்துக்கிறது சிறந்தது. செயற்கை பானங்கள்லாம் தேவையில்ல. நம்ம தான் இப்ப கொக்கோ கோலா நெறைய வருதே குளிர்பானங்கள். நெறைய சாப்பிடுறோம். ஃபேண்டா அதெல்லாம் வேண்டாம். இந்த மாரி உணவு திட்டம் எல்லா வெப்பத்தட்ப நிலைமைக்கும் உலகத்துல எப்ப வேணாலும் நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நஞ்சை, புஞ்சை தானியம் ஏன் நம்ம தினசரி இது சாப்பிட்டுக்கணும் இது உணவ அப்படின்னா, உடலுக்கு உறுதிய குடுக்குறதோட இல்லாம, அறிவின் நுட்பத்திற்கு அது உதவி பண்ணுதாம். அப்ப அறிவு வளர்றதுக்கு உணவும் ஒரு மெயினான காரணங்க. இப்ப ரொம்ப சுவையா தான் சில பேர் வச்சா சாப்பிடுவாங்க. சுவை இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சுவையாவும் சத்து இருக்கிற உணவுகள சாப்பிட்டா, உடம்பு ஏத்துக்காது எல்லாருக்குமே. ஏன்னா சுவை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா, சில பேருக்கு சாப்பாட்டு மேல வெறுப்பு வந்துரும் பார்த்தீங்கன்னா. அப்ப எல்லாரும் எப்போதுமே அதிக சுவையுள்ள உணவுகள் எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? வீட்ல இருந்தா கிடைக்கும், வெளியில போனா கிடைக்குமா? அப்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உணவ உடம்பு ஏத்துக்கொள்ளணும். அப்ப அந்த மாதிரி உணவ நம்ம பழக்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதே போல 5ல் அளவு முறைய வச்சுக்கோங்க. உணவா இருந்தாலும், உழைப்பா இருந்தாலும், உறக்கமா இருந்தாலும், குடும்ப உறவா இருந்தாலும், எண்ணம் இந்த 5யும் அளவோடு லிமிட்டா முறையோடு அனுபவிச்சா உங்களுக்கு துன்பமே வராது. அப்ப எளிமையாய் வாழ்ந்தா நம்ம துன்பம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்துலயுமே அளவு முறை காக்க வேண்டுங்க. அது கண்டிப்பா மகான் வழியில நின்னாலும் சரி, நம்மளே அத ஒவ்வொருத்தருமே பிராக்டிகலா பார்த்தாலும் சரி. ஏன்னா நமக்கு உடம்பு இயக்கத்துக்கு உழைக்கிறோம். அதுக்கு ஆற்றல் வீணாகுது. அந்த ஆற்றல எடுத்துக்கிறதுக்கு தான் உணவு தேவ. உணவுக்காகவே நம்ம பிறந்து சாப்பிடுறதுக்காகவே பிறந்தவங்க மாரி இருக்கக்கூடாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப உணவு சாப்பிட்டா, அதுவும் நமக்கு அ வயித்துக்குள்ள போய் புளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஊசி போயிடுது, அந்த உணவெல்லாம். அப்படியே நொர பொங்கி இருக்கும். எப்படி இந்த பாத்திரம் டஸ்ட்பின்ல போட்டோம்னா, காலையில போட்டுட்டு சாயந்தரம் பாத்திரம் கழுவுனா, எப்படி கெட்ட வாடை அடிக்கும் புளிச்சு போயி. அதே மாரி வயித்துக்குள்ளயும் அப்படித்தானே உணவு பண்ணும். அப்ப அது வந்து அதுல இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு காத்து உற்பத்தி ஆகுறது உடம்புக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, நரம்புக்குள்ள. அது வந்து வாதம் மாதிரி வந்துரும். அதனால அது நமக்கு தேவையே இல்ல.
அளவா சாப்பிடணும். உழைப்பும் அளவோட தான் இருக்கணும். ரொம்ப அதிகமான நேரம் ஓவர் டைம் பண்ணி நான் சம்பாரிச்சு, நான் பெரிய ஆளா வந்துருவேன் அப்படின்னா, அதே காச கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம குடுக்கணும். அதே மாரி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். கழிவு பொருள் உடம்ப விட்டு வெளியவும் வந்து போகாது. அதனால உறக்கமும் அளவோடு தான் இருக்கணும். புலன் இன்பங்கள்ங்க. அந்த தோலு, நாக்கு, கண்ணு, மூக்கு, காது 5 புலன்களும் அனுபவிக்குது இல்லையா இன்பம். ஓரளவு அளவு முறை வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு புலன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக யோசிச்சோம்னா, அது அமைதியே அடையாது. அத விட்டுறணும் பார்த்தீங்கன்னா. அறிவு சொல்லுல தான் நம்ம நடக்கணும் ஒழிய, மனம் போன பக்கம் நம்ம போகக்கூடாது. புலன் இன்பத்துல நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோம்னா, கண் எரிச்சல், உடல் சோர்வு, மலச்சிக்கல் எல்லாமே வரும். அதனால அதுவும் நமக்கு தேவையில்லைன்னு நல்லா தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம் தானே! அது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. எண்ணத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா. அப்ப மனசை வளப்படுத்த மனவள கலைய தான் நம்ம பயில முடியும். நம்ம கிட்ட மனசு இருக்கு. அது வளமா இல்ல. ஆனா அதோட சக்திகள நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க குரு வேதாத்ரி மகரிஷி. அப்ப தீய எண்ணங்கள தவிர்த்து நல்ல எண்ணங்கள வளர்த்துக்கணுங்க. அது எண்ணமும் சும்மா உட்கார்ந்துருக்கமேன்னு உட்கார்ந்துகிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அத்தன 1000 எண்ணங்கள் வரும். நெனச்சுக்கிட்டேவும் நம்ம இருக்கக்கூடாது. அப்ப எண்ணத்திலயும் அளவு முறை. இப்படியெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இப்ப எளிமையா இருக்கணும் அப்படின்னா, எதிர்பார்த்தல் வேண்டாங்கிறாங்க மகான். ஏன்னா, குரு சொல்றாங்க, "எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி? எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம்." வேணாம். எதிர்பார்க்கவே வேணாம். சில பேர் நம்ம இருப்போம். நம்மகிட்ட இல்லாட்டி கூட, பக்கத்து வீட்ல வாங்கி கூட நகைய போட்டுட்டு ஃபங்ஷனுக்கு போறவங்கள பார்த்துருக்கோம் இல்லீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் குடுத்து உதவுவாங்க. தேவையில்லங்க. தேவையில்ல. மனசுல அமைதி இருக்குமா? அப்ப எதிர்பார்த்தல எந்த விஷயத்துக்குமே நம்ம விட்டுடணும். தேவையே இல்ல. சின்ன சின்ன பாராட்டு கூட தேவையில்ல. நம்ம சமையல் செய்து வச்சுட்டு, அவங்க வாயிலிருந்து நல்லா இருக்கா இல்லையா? மூஞ்ச மூஞ்ச பாக்குறது எல்லார் வீட்லயுமே. தேவையே இல்லங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, ஒரு சமையல் செய்றோம். எத்தன தடவ அதே வேல தான் செஞ்சுகிட்டே இருக்கோம். எல்லாரும் எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டேவா இருப்பாங்க? ஆனா எதிர்பார்ப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா. அது சொன்னா என்னமோ தெரியல, பெண்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். தேவையில்லங்க. அதெல்லாம் சிற்று இன்பம். நம்ம மிகப்பெரிய பேரின்பத்த நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகான்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்கங்க. எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ரமணர் இருக்காரு இல்லையா? அவரோட பக்தர்கள எப்படி அ பாதுகாப்பாருன்னா, ஒண்ணு கூட எதிர்பார்க்க மாட்டாங்களாம். நம்ம பொதுவா வந்து குருவுக்கோ, பெரியவங்களுக்கோ, இறைவனுக்கோ நம்ம காணிக்கை என்ன செய்வோம்? நிவேதனம் பண்ணுவோம். நல்லா பொங்கல் ஏதாவது வந்து சமைச்சு வைப்போம்ல, சர்க்கரை பொங்கல் அந்த மாரி. அந்த மாரி நமஸ்காரம் பண்ணி நம்மளோட நல்லா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். நம்ம மன திருப்தி அடையும். ஆனா ரமணர் வந்து பக்தர்கள்ட்ட நமஸ்காரத்த கூட அனுமதிக்க மாட்டாராம். ஏன்னா, அந்த கோவில்ல தேங்காய் உடைச்சு, சந்நிதியில தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி ஆராதனை செய்வாங்க சில பேரு. அத அவரு பிடிக்காத ஏத்துக்க மாட்டாராம். ஆனா பக்தரோட மனசு திருப்திக்காக கொஞ்சம் அத தடுக்காம இருந்தாங்களாம். ஆனா மக்கள் எல்லார்ட்டயும் இனிமே இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்களாம். அப்ப சொல்லுவாராம், "நான் சாப்பாடு சாப்பிடுற சாமி, கோயில்ல இருக்கிறது சாப்பிடாத சாமி. தேங்காய கொண்டு போய் இங்க உடைக்காதீங்க. சாப்பிடாத சாமிக்கு உடையுங்க" அப்படின்னு சொல்லுவாராம் ரமண பகவான். அது பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல கூட சொல்லியிருக்கு. "கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு" அப்படின்னு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுதுங்க. என்ன அப்படி அப்படின்னா, மழை பெய்யுது இல்லையா? அந்த மழை பெய்யும்போது, இந்த உலகம் எனக்கு பதில் உதவி செய்யணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அது நெனைக்கிறது இல்லைல. அதே போல சிறந்த மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. மழையால் உயிர் வாழும்ல எத்தனையோ உயிர்கள், உயிர் வாழும். உலகம் திரும்ப மழைக்கு ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா? பஞ்சபூதீகமே அப்படிதான். மக்களுக்கு நல்லது செய்து, உலகத்துக்கு நல்லது செய்து. அதுக்கு திரும்ப நாம ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா? முடியாதே! அப்ப நல்லவங்க செய்யற உதவிக்கு நம்மால ஈடு செய்யவே முடியாதுங்க. அதே போல தான் குரு நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையும். அத கத்துக்கிட்டு குரு தட்சணையா கூட குரு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, மகரிஷி உங்ககிட்ட இருக்க வேண்டாத குணங்கள், கெட்ட குணங்கள தட்சணையா வச்சுருங்க. கோபம் இருக்கா? குடுத்துருங்க. பொறாம, வஞ்சம் எல்லாத்தையும் 6 தீய குணங்களையும் எனக்கு குடுத்துருங்க தட்சணையா. நீங்க நல்லா இருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எளிமையா வாழ்ந்து பாருங்களேன். பிறருக்காம நாம அதாவது செய்யணுங்கிற ஆசை தான் வரும். வளர்த்துக்கணுங்க தகுதிய. உடம்பால உதவி செய்யலாம். பொருளால உதவி செய்யலாம். மனதால உதவி செய்யலாம். ஏதோ ஒரு விதத்துல
நாம பிறருக்கு நன்மையே செய்யணும். ஏன்னா, இப்ப ஒருத்தவங்க சாமிய யாரையோ பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ட்ரெயின் ஏறியோ, பஸ் ஏறியோ, கார் ஏறியோ போறாங்க. அப்படி போகும்போது, அங்க போயிட்டு என்ன சொல்றாங்க? "நான் தான் எவ்ளோ தூரத்துல இருந்து உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த கோவில்ல அந்த சாமிய பார்க்க எவ்ளோ ட்ரெயின்ல கடந்து வந்தேன். மாட்டு வண்டியில ஏறி கஷ்டப்பட்டு வந்தேன்." அப்படின்னெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா, நீங்க மாட்டு வண்டி ஏறியோ, ரயில் ஏறியோ தானே வந்தீங்க. சும்மா தானே உட்காந்து வந்தீங்க. அந்த ட்ரெயினும், மாட்டு வண்டியும் தானே நடந்து வந்துச்சு. அதாவது டிராவல் பண்ணி வந்துச்சு. நீங்க சும்மா தானே அதுல ஏறி உட்காந்து வந்தீங்க. ஆனா உங்க மேல ஏத்திக்கிறீங்க. நான் தான் வந்தேன். அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்தேங்கிறோம். ஆனா ஏறி சும்மா தான் உட்காந்து அந்த வண்டியில டிராவல் பண்ணி போயிருப்போம். சும்மா தான் உட்காந்துருக்கோம். அப்ப எந்த வேலையுமே நம்மளோட வேலை இல்லங்க. எல்லாமே இறைவனோட வேலை தானே! நாம செஞ்சத நம்ம மேல எதுக்கு அத ஏத்தி வச்சுக்கிறோம்? நான் செஞ்சேன், நான் செஞ்சேன்னு தேவையில்லையே! எல்லாமே அது செய்யுது. இந்த உடம்பும், மனசும் ஒரு கருவி. அவ்வளவுதான். அதுக்குள்ள இருந்து இறைவன் இருக்கான். அவன் அவன் வழி நடத்துறான். அவன் யோசிக்கிறான். அவன் பண்றான். அவ்வளவுதானே! அப்ப இங்க நம்ம எத சாதிக்கணும்? யாருகிட்ட நம்ம நிரூபிக்கணும், காட்டிக்கணும்? பெரிய ஆளா, ஆடம்பரமா வாழ்ந்து யார்கிட்ட நம்ம காட்டி நம்ம மனசு சமாதானப்பட்டுக்கணும்? தேவையே இல்லைங்க. நான் அப்படிங்கிறதே இல்ல அப்படிங்கையில, அந்த நான திருப்திப்படுத்த நாம ஏன் அந்த வெறும் உடம்புக்காகவும், வெறும் மனசுக்காகவும் எதுக்கு அவ்ளோ சிரத்த எடுத்துக்கணும்? இத யோசிச்சோம் அப்படின்னாலே, நம்ம தேவையே இல்லையே நம்மளோட ஆடம்பரங்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு இறங்கிடும் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஆடம்பர பொருட்கள் எல்லாம் நெனச்சுக்கிறாங்க பெரிய மனிதருக்கு தேவை அப்படின்னலாம். தேவையே இல்ல. பகவான்ட்ட ஒரு வெல்வெட்டு துணிய குடுத்தா, அவரு ரமணர் சொல்லுவாராம், அதுல உட்காரவே மாட்டாராம். அவரு என்ன சொல்லுவாராம், அவருக்கு அந்த துண்டு இருந்தா போதுமாம். அந்த துண்ட கீழ விரிச்சு போட்டு அதுல உட்கார்றது தான் எனக்கு ரொம்ப புடிக்கும். ஏன்னா, அந்த அந்த 2 துண்டு குளிச்சா அது உடம்பு தொவட்டிக்க உதவுது. வெயிலுக்கு தலையில போட்டுக்கலாம். குளிருக்கு அந்த துண்ட கழுத்துல சுத்திக்கலாம். உட்காரும்போது தரையில விரிச்சுக்கலாம். அந்த ஒரு துண்ட நான் பயன்படுத்திக்குவேன். இதுக்கு மேல இந்த பிச்சாண்டிக்கு வேறு என்ன வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்பாராம். ஏன்னா, இந்த மகா புருஷர்களுக்கு எந்தவித ஆசையும் இருக்காது. அவங்க சுதந்திர புருஷர்கள் இல்லையா? வைராகியம் தான் அவங்களோட அணிகலன்களாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா. வைராகியம் தான். வேற எதுவும் இல்ல. அப்ப வேதாத்ரி மகரிஷி ஒரு கவிதையில அழகா சொல்லியிருப்பாங்க. பணத்துல கவர்ச்சி வேண்டாம். ஏன்னா, ச அது அது தான் இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. உணவுக்கும், வாழ்க்கையோட வளத்திற்கும் உழைக்கிற நோக்கம் குறைஞ்சு போச்சு. பணத்த நோக்கியே மனுஷங்க ஓடுறாங்க, பாடுபடுறாங்க. அப்ப பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம் அப்படிங்கிறாரு. உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. இறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது உடம்புக்குள்ள எப்படி இயங்குது? இறைவனே வெளிக்காட்ட மாட்டான். தன்னை அவனுக்கு காட்டான்னு ஒரு பேரு இருக்கு. அப்பேற்பட்ட இறைவனே தன்னை ஆடம்பரமா எந்த இடத்துலயும் வெளிப்படுத்திக்கல. அடக்கமா அமைதியா இருக்கு. அத நம்ம தேடி போனா தான் இறை துகள் என்ன, அதுக்கப்புறம் எப்படி ஸ்பேஸ் சுத்த வெளியில இருந்து எப்படி வந்ததுன்னு குரு வேதாத்திரி மகரிஷி சொல்லிக் குடுத்து தான் நமக்கே தெரியும். ஆனா இந்த பணம் பணமும் குணமும்னு ஒரு கவி எழுதியிருப்பாரு. "பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோர் ஆகின்றார்." அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு அங்க. பணமும், குணமும். அப்ப நமக்கு எத விடணும்னு இதிலயே தெரியுது. குணம் தான் நமக்கு வேணும். ஒரு மாப்பிள பாக்குறோம். நல்ல குணசாலி பையன தான் நமக்கு புடிக்கும். பணக்காரனா இருந்து கூட்டிட்டு போய் அடிச்சானா என்ன பண்ண முடியும் நமக்கு? யோசிப்போம் இல்லீங்களா? ஒரு பெண்ண குடுக்குறதுக்கு முன்னாடி. இந்த பணங்கிற விஷத்தர படுத்துற பாடு தான் இது நெறைய அந்நிய நாட்டு மீது படை எடுக்கிறோம். அந்த ஆட்சி செய்யும்போது. பிற நாட்டுல இருக்க செல்வத்த சுரண்டி வாழ்றோம். தொழில்ல அடிமை, ஏழ்மை வந்துருது. பஞ்சமா பாவம் செய்றதுக்கும் துணிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா பணம், பணம்ன்ற அந்த விஷத்திரை இருக்கிறதுனால தான். அதனால தேவையே இல்ல. இந்த உழைப்பாளிய அடிமையாக்கிட்டாங்க. முன்னாடி யாரெல்லாம் உணவு தயாரிச்சாங்களோ, அவங்கள மதிச்ச காலம். விவசாயிகள மதிச்ச காலம், உயர்வா மதிச்ச காலங்கள்லாம் இருக்கு. என்னைக்கு அந்த உணவுப் பொருட்களுக்கு பண மதிப்புன்னு ஒண்ணு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த பண்டங்களுக்கு. அப்பதான் எல்லா விதத்திலும் சுரண்டப்பட்டான் அவன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த உணவு பண்டங்கள பணம் உடையவங்க, அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இவங்கள அடிமையாக்கிட்டாங்க. இப்ப விவசாயி அவன் விளைவிச்ச பொருளுக்கு விலை வைக்க முடியல. முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த உணவு, தொழில் நிலையம், அரசு 3ம் பணம் இருக்கிறவங்க பிடியில வந்துருச்சே!
அங்க போயிடுச்சே. அங்க இருந்து இப்ப நம்ம இன்னும் திரும்ப முடியலையே. அதனால தானே அவ்ளோ துன்பங்கள். இப்ப எளிமையாய் வாழ நமக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கேங்க. இயற்கை துன்பங்கள் இருக்கு. பசி இருக்கு, வெட்பதட்பத்துக்கு நமக்கு இடம் வேணும். உடம்ப அ போத்திக்கிறதுக்கு நமக்கு உடல்ல துணி வேணும். அப்ப நம்ம உடம்புலயும் இருக்கக்கூடிய இயற்கை உந்துதல் இருக்கு, இயற்கை துன்பம் இருக்கு. அத ஒவ்வொருத்தருக்குமே அது கட்டாய தேவ. அந்த தேவைகள் அவசியம் நம்ம நிறைவு செய்துக்கணும். கவர்ச்சி குடுக்கக்கூடிய அலங்காரங்கள் நமக்கு தேவையில்ல. அதிக இப்ப நம்ம எளிமையா இருக்கிறதுக்கும், ஆடம்பரமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆடம்பரமா போம்போது மனசும் அப்படியே போகும். இந்த இறை சிந்தனை பக்கம் திரும்பாது. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனை வரும். எளிமையா இருந்துட்டா எல்லாமே கிடைக்கும். எப்ப வேணா அனுபவிச்சுக்கலாம். ஆனா அளவு முறை பின்பற்றினா நல்லா வாழலாம். இததான் குரு சொல்லிக் குடுக்குறாங்க. புலன் அடக்கம் வேணும் ஒவ்வொருத்தருக்குமே. கண்ணாடியில உன்ன பாரு. உத்து பார்த்தா உனக்கு தெரியும். அந்த உருவத்த கவனிச்சு பார்த்தா, அந்த ஐம்புலன்கள கடந்து அறிவு உயரணுங்க. அறிவு உயர்ந்துட்டா ஐம்புலன்கள் தானே தடுக்குது நம்மள. 5 புலன்கள் எப்படி தடுக்குது? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சாப்பாடு சமைச்சு தட்டுல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே, நைட் என்ன சாப்பாடு? மாவு இருக்கா? யோசிப்போமே. அதே மாரி வேலையில இருந்து வந்தாலும் சரிதான். ஏதோ ஒண்ண யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. தேவையில்ல. கரெக்ட்டான டயத்துல தூக்கம் வேணும். ஆனா, ஒரு வீட்ல ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கணும்னா, அந்த டிவி ஆஃப் பண்ணா தான் தூங்கலாம். ஆனா, அவங்க 9 மணி ஆனாலும் டிவி ஆஃப் பண்ண மாட்டாங்க. 10 மணி, 11 மணி. அப்ப சீக்கிரம் தூங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அங்க தூங்க முடியாது. அப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர், ஒருத்தர் ஒத்து உதவி தானே வாழணும். இத புரிஞ்சுக்கலாமே. புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். அப்ப உட்கார்ந்து பேசணுங்க குடும்பத்துல. ஐம்புலன்கள் தான் நமக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா, நம்ம மனசு தான் ஒரு மிக சிறந்த எதிரி. அது ஐம்புலன் வழியாவே ஓடிக்கிட்டே இருக்கு. குரு தெளிவா சொல்லிட்டாரு. ஜீவகாந்தம் வெளியில ஓடி ஓடி பழகுச்சு. எந்த பாதை வழியா ஓடி ஓடி பழகுச்சோ, அந்த பாதை வழியா தான் போகும். நாம கூட நடந்து போவோம். இந்த பாதை போனா நமக்கு அடிக்கடி வெளியில போயிருப்போம் பாருங்க. அதே பாதையிலேயே தான் நடப்போம். ஏன்னா நமக்கு அது பழகுன பாதை. அப்ப இந்த உடம்புல உற்பத்தி ஆகுற ஜீவகாந்தம் 5 புலன்கள் வழியாவே ஓடி ஓடி பழகிட்டதுனால, உற்பத்தியான சனம் வெளியில ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நாம தான் அறிவின் கண்ட்ரோலுக்கு அத எடுத்துக்கிட்டு வரணும். இல்லப்பா, இப்படியெல்லாம் நீ போய் போய் செலவு பண்ணுனா, நம்ம அக்கவுண்ட் வந்து காலி ஆயிடும். இந்த ஜீவகாந்தா வந்து நம்ம உடம்புல நெறைய இருந்தா தான்ப்பா நம்ம நெறைய நாள் நீண்ட நாள் நல்லா வாழலாம். அதுக்கப்புறம் நம்ம இறைவன பத்தி எல்லாம் அறிஞ்சு வாழ முடியும். அப்ப இறைவனோடு 2 கலக்க இந்த வாகனம் அவசியம். இந்த வாகனம் இயங்குவதற்கு ஜீவகாந்தம் அவசியம். அப்படின்னு சொல்லி புலன்கள நல்லா தட்டி குடுத்து, அது கூட பேசி, அத அப்படியே ஃப்ரெண்ட்லியா ஆக்கிக்கிட்டு, எப்ப தேவையோ அப்ப மட்டும் அந்த புலன்கள நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஈஸியா எல்லாருமேங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். இந்த வாழ்க்கையில. ஐம்புலன்கள் கண்ட்ரோலுக்கு வந்துரும். அறிவு டாமினேட் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். இறையே எளிமையா தானே இருக்குது. அப்ப எளிமையா இருந்தால், ஏற்றமாய் ஏகாந்த ஞானியாய் நம்ம ஒவ்வொருவருமே வாழ முடியுமே. இப்ப ஞானியர் வாழ்க்கை ஞானி மட்டும் வாழணும்னு இல்லையே. நாமளும் ஞானி மாதிரி வாழலாம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு, தெளிந்த ஞானத்துல நம்ம இறைவன உணர்ந்து, அப்ப இந்த உலகம்னா என்ன? இயற்கைனா என்ன? இந்த அண்ட சராசரம்னா என்ன? அப்ப உயிர்கள் பிறர் படும் துன்பத்த நம்மளால் முடிஞ்ச உதவிய கர்ம யோகத்துல நின்னு எப்படி செய்யணும்? அப்படின்னு வாழும்போது, ஆனந்தமா, பேரின்பமாக வாழ முடியுங்க. நமக்கு இந்த பொருள் தேவ. இந்த இயற்கைய மாத்தி மாத்தி மனிதன் ஆ எப்படி விஞ்ஞான கருவிகள வச்சு டிசைன் டிசைனா செயற்கையா உற்பத்தி பண்ணிட்டான் நெறைய பொருட்கள. அதனால செயற்கை வழியில மனசு போய் போய் பழகிட்டதுனால, ஆடம்பர பொருட்களுக்கு ஆசைப்படுது. நம்ம வீட்ல நம்ம சக்திக்கு மீறி செலவு பண்ண நெனைக்கிறோம். தேவையில்ல அதெல்லாம். அந்த ஆடம்பரங்கள வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் கூட கிடைக்காது. ஆனா வாழ்நாள் முழுக்க அதுக்கு வட்டி கட்டுவோம் பாருங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. அதனால எது தேவையோ, எது நமக்கு தகுதியோ, எண்ணம் அறைதல்ல இருக்கு. மகான் குடுத்துருக்காங்க. ஆசை சீரமைத்தல் இருக்கு. அதுலல்லாம் நம்ம பொருத்தி போட்டு பார்த்து நமது மனத நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா மிக சிறந்த வாழ்க்கைய நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும் என்று கூறி, எளிமை என்பது மிகப்பெரிய பலம், சக்தியை நமக்கு தரும் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.